தனுசு ராசிக்கு சனியின் வக்ர பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 13 ஜூலை 2025 முதல் 27 நவம்பர் 2025 வரைக்குமான காலகட்டம், 138 நாள் இந்த வருஷத்தில் சனி ரிவர்ஸ் கியர் போட்டு திரும்பி வரார். தனுசு அப்படிங்கும்போது இது 4ஆம் வீட்டில் இருந்தார் சனி. அர்த்தாஷ்டம சனியாக கொஞ்சம் இடைஞ்சல்கள் தான் இருந்துச்சு தான். ஆனால் அவர் ரிவர்ஸ் கியர் போட்டு 3ஆம் வீட்டிற்கு வராரு. அதுவும் உங்களுடைய ராசி அதிபதியான குருவின் பார்வையிலேயே வருகிறார். இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். ஏன்னா குரு தற்போது உங்களுக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டையும் 1ஆம் வீட்டிலும் 3ஆம் வீட்டிலும் தன்னுடைய பார்வை பலத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. இது மற்ற ராசிகளுக்கே பொருந்தும். அதுவும் தன்னுடைய வீட்டையே பார்த்தார்னா கோடி நன்மைகள். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இவ்வளோ நாள் சுணக்கமாக இருந்த விஷயங்கள் இப்போ ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கும்போது, இது 3ஆம் வீடுங்கும்போது எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ, இது உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த 3ஆம் வீட்டிற்கு சனி குருவின் பார்வையில் வரும் பொழுது உங்களுடைய முயற்சிகளுக்கேற்ற பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்குது சாஸ்திரம். இப்போ இந்த 3ஆம் வீட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, பழசையே நினச்சிக்கிட்டு இருந்துட்டு நான் அதுலேயே கவலைப்பட்டுட்டு இருக்கிறதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா அப்படியே போக வேண்டியது தான். பட் இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் எழுந்து ஓடுறதுக்கு நீங்கள் தயாராகிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கான ரிசல்ட்ஸ், நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மிக சரியாக திட்டமிட்டு, அது ஒரு நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷனுக்காக இருக்கலாம், அல்லது ஜாபில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது அதிக வட்டிக்கு வாங்கிய கடனாக கூட இருக்கலாம். அந்த கடனை அடைப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ஆனால் முயற்சி பண்ணிங்கன்னா முயற்சி திருவினையாக்கும். இந்த காலகட்டத்திற்குள் உங்களுக்கான ரிசல்ட் ஃபேவரபுளான ரிசல்ட்டாக அமைந்தே தீரும். சில பேர் நினச்சிட்டு இருக்கலாம், வீட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டோம், என்ன பண்ணாலுமே அது நடக்கவே மாட்டேங்குது சார், மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் அப்படின்னீங்கன்னா இந்த காலகட்டத்தில் டக்குன்னு அது நகரும். உங்களுக்கு எல்லா விஷயமும் பாசிட்டிவாக முடியும். ஸோ இப்போ நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு டைம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்கிரேடுக்கே ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. இந்த மாதிரி டைம்லாம் எல்லா நேரங்களுமே வந்துடாது. ஸோ இப்போ ஒரு காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏற்கனவே இந்த 2025 தனுசுக்கு கொஞ்சம் சுமாரான ஒரு சூழ்நிலையில் தான் அமைஞ்சிருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு இப்போ ஒரு பாலைவனத்தில் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, திடீர்னு நீங்கள் கிராஸ் பண்ணுற பகுதியில் ஒரு சோலை வனத்தை பார்க்குறீங்க, அங்கே நிறைய குடிக்கிறதுக்கு குடிநீர்லாம் இருக்குங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. அதை பயன்படுத்திக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. நிச்சயம் நன்மையே பார்ப்பீர்கள். குறிப்பாக நீங்கள் வீட்டில் வரன் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ மிக சரியான இடத்தில் நல்ல வரனே அமையும். இந்த 4 மாத காலத்திற்குள் கடகடன் எல்லா விஷயத்தையும் செய்து முடிச்சுக்கோங்க. மறுபடியும் அந்த காலகட்டம் போனதுக்கப்புறம் மறுபடியும் என்னடா இப்படி வெயில் சுட்டரிக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒன்ஸ் இந்த 4 மாதத்தில் நீங்கள் எஃபர்ட் கரெக்டாக போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் ரொம்ப நிதானமாகவே ஜாலியாகவே நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இந்த சனி வக்ர பெயர்ச்சி பற்றி. அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி, ஒரு மனிதனுக்கு கிரகங்கள் எவ்வளவு ஒரு டேஞ்சர் சிச்சுவேஷன்ஸை உருவாக்குனாலும், கெடுதலான சூழ்நிலைகளில் உங்களுடைய லைஃப் இருந்தாலும், ஃபெயிலியர்ஸை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும், உங்களுடைய நேமே ஒரு பெரிய ஒரு ஆயுதம். இன்னும் சொல்ல போனால் கேடயம், உங்களை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஷீல்டு மாதிரி அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் உருவாக்கிக்கலாம். எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய பெயர் மாற்றத்திற்கு பிறகு பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் விஐபி, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏஆர் திலீபனாக இருந்தப்போ ஒரு வேலை சாப்பாட்டுக்கே வீட்டில் இருக்கக்கூடிய இசைக்கருவிகளை விற்க வேண்டிய சூழ்நிலை.
இருந்த ஒரு மனிதர் தன்னுடைய திறமைக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கப்பெற்று இன்னைக்கு வந்து ஒரு உச்சாணி கொம்புல இருக்கக்கூடிய நம்ம நாட்டின் பெருமைக்குரிய ஏஆர் ரஹ்மான் அப்படி பேர் மாற்றம் ஆனதுக்கு பிறகு அந்த வாய்ப்புகள்லாம் எங்கேயோ அவரை கொண்டு போயிடுச்சு. ஸோ இது ஒரு சின்ன உதாரணம் தான். இது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுக்குமே அவங்களுடைய நேம் மாறும் பொழுது அவங்க வாழ்க்கையே மாறுது. உங்களுடைய வாழ்க்கையிலயும் இப்ப நீங்க எந்த சூழ்நிலைகள்ல இருந்தாலும், முக்கியமா சிரமப்படக்கூடிய சூழ்நிலைகள்ல இருந்தீங்கன்னா, இறைவன் உங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பை தருகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இது 2த்திற்கும் ஒரு பொருத்தம் இருக்கணும். உங்களுடைய பிறந்த தேதிக்கு வெற்றி தரக்கூடிய வகையில உங்களுடைய பெயர் அமையும் பொழுது, உங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்ந்து, நீங்க வந்து ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறுவீர்கள். உங்களுடைய சிரமங்களை கம்மி பண்ணிக் கொள்வீர்கள். பணக்காரராக ஆக முடியும். அது அதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு குழந்தையோடைய லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி, அல்லது பிறந்த குழந்தைக்கு பேர் வைப்பதாக இருந்தாலும் சரி, ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரத்திற்கு பேர் வைப்பதாக இருந்தாலும் சரி, இதற்குமே பெயர் வந்து ரொம்ப அவசியம் தேவை. தற்போது உங்களுக்கு இத பத்தின ஒரு இலவச பொது பலன்கள் மூலமாக ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கு நான் தயாராக உள்ளேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேமை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் நேமை வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய பெய்டு கன்சல்டேஷன் ப்ராசஸில் இருக்கும். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு தரப்போகிறது உங்களுடைய ப்ரெசன்ட் நேம் உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருந்துச்சுன்னா நான் ஃப்ராங்காகவே அது நல்லா இருக்குது, இந்த மாற்றி பேசுவதெல்லாம் கிடையாது. என்ன நல்லது பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது முதற்கொண்டு அதில் நான் சொல்லுவேன். நல்லா இல்லைன்னா மட்டும்தான் திருத்தம் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். உங்கள் பிறந்த தேதி பற்றியெல்லாம் அதனுடைய குணாதிசயங்கள் பற்றியெல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் நான் அனுப்பும்போது. அதே மாதிரி வியாபார பெயர் ஒரு வியாபாரம் சரியாகவே போகலை, ஏன் சார் என்ன பிரச்சனை, நான் அவ்வளோ உழைப்பு போடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வியாபார பெயரையும் உங்கள் பிறந்த தேதியும் அனுப்பிச்சி விடுங்க. குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க குழந்தையுடைய பிறந்த தேதி நேரத்தை அனுப்பலாம். ஏற்கனவே பேர் வச்சவங்க குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையும் அனுப்பிவிடுங்க. பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக அனுப்புகிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் என்னுடைய அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸையும் அது கூட நான் விளக்கமாக அனுப்புவேன். கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய அந்த குறிப்புகள், பிறந்த தேதி, பெயர் குறிப்புகள் குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பினால் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்கள் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைப்பேன். தயவு கூர்ந்து கமெண்ட்லலாம் மென்ஷன் பண்ணாதீங்க. கீழே தெரிகிற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.